உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம சிட்டுக்குருவியை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக எல்லா பறவைகளுமே ரொம்ப அழகான பறவைகளாக தான் இருக்கும். எல்லாமே மனித குலத்துக்கு அது பல விதங்களில் நல்ல நன்மை செய்கிறதா தான் இருக்குது. சிட்டுக்குருவியும் அதில் சேர்ந்த இனம்தான். இருந்தாலும் மற்ற பறவையை விட சிட்டுக்குருவி கொஞ்சம் ஒசத்தி தான். எப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்து பழகுன பறவைகள் தான் சிட்டுக்குருவி. அது நல்லா பறந்து கூடு கட்டுறதுக்கு இடம் தேடி அலையிறதையும் மற்ற விஷயங்களையும் நம்ம பார்த்து சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். அது பாருங்கள், எங்கே ஒரு உயரத்தில் போய் சைன்யன் வேகமாக பறக்கும் ஆளுகளை பார்த்த உடனே. அந்த மாதிரி இருக்கும். வீடுகளில் கூடு கட்டி வாழும். ரெண்டாவது, இது சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவை இனத்தை சேர்ந்தது. இது இந்தியாவில் வீட்டுக்குருவி, அடைக்கலக்குருவி, ஊர்க்குருவி, சிட்டுக்குருவிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க இந்த குருவிகளை. இது உருவத்தில் சிறியதாக இருக்கும். சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். இதுக்கு சிறிய அலகு, சிறிய கால்கள் இருக்கும். இது 8 முதல்ல 24 சென்டிமீட்டர் வரையும் நீளம் உள்ளதாக இருக்கும். பல வண்ணங்களில் இது காணப்படும். கூம்பு வடிவ அழகு இதுக்கு இருக்கும். இதோட வெயிட் 27 கிராம்லேருந்து 39 கிராம் வரையும் இதோட எடை இருக்கும். ரெண்டாவது, ஆண் பறவையிலிருந்து பெண் பறவை மட்டும் வேறுபட்டு காணப்படும். இதனோட ஆண் பறவை மேற்பாகம் மேலே பார்க்கும்போது தவிட்டு நிறத்துலையும் மஞ்சள் கருப்பு கலந்த கோடுகள் இருக்கும். அதாவது ஆண் பறவைக்கு. அடிப்பாகம் வெளுப்பாக இருக்கும். பொதுவாக சிட்டுக்குருவிகள் வாழ்நாள் 13 வருஷம் நன்றாக இருக்கும். இது மனிதர்கள் இருக்கிற இடத்துல வசித்தாலுமே மனிதர்களோட இது பழகாது. இப்போ இதிலே பாருங்கள், ஒரு வீட்டுக்கு முன்னாடி நல்லா ஒரு இதை தொங்க வச்சு அதில் உணவு வச்சுருக்காங்க, கம்பு வச்சுருக்காங்க. அதை எல்லாமே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இது. அவ்வளோ அழகாக எல்லா பறவையும் கொஞ்ச நேரம்தான், அவ்வளவும் அழகாக சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் கம்பியில் உட்காந்துருந்துட்டு அடுத்து கொஞ்ச நேரத்தில் பறந்து போயிடும். ரெண்டாவது இது இப்போ நம்ம மனுஷங்க இருக்கிற பக்கத்தில் வசித்தாலுமே இதை நம்ம செல்ல பிராணியெல்லாம் வளர்க்க முடியாது. சில பறவைகளை நம்ம வளர்க்கலாம் இல்லையா, இது அப்படி வளர்க்க முடியாது. இது மரத்துலேயும் மற்ற வீடுகள்லையுமே மறைவான இடத்துல தான் வைக்கோல்ல போன்ற இதை வச்சு கூடு கட்டும். ரெண்டாவது, இது சாப்பிட்ற சாப்பாடு தானியங்கள், புழு பூச்சிகள் இவற்றையெல்லாம் சாப்பிடும். அப்புறம் நம்ம தானியங்கள்னாவே அரிசி, கம்பு இந்த மாதிரி எல்லாமே. அடுத்து குருவி இந்த மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, பூ மொட்டு இருக்கும் இல்லையா, அதுலேயும் உட்காந்து அதையும் நல்லா சாப்பிடும். ரெண்டாவது இது கூடு வாழை, தென்னை நாரை கொண்டு அதை வச்சு கூடு கட்டும். இது